ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம கிரெடிட் கார்டு மூலமாகவே நாம எப்படி ஒரு ஃப்ரீயா ஒரு பிராண்டட் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த டாபிக். கிரெடிட் கார்டு சம்பந்தமான நிறைய வீடியோக்களை நிறைய யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது அப்படிங்கிறத நான் முதல் லைன்லயே சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், கிரெடிட் கார்டு மூலமா இலவசமா எப்படி நீங்க பிராண்டட் பொருட்களை பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான். இலவசமா எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும்? ஆமாங்க, கிரெடிட் கார்டு மூலமா நீங்க இலவசமா பர்ச்சேஸ் பண்ண முடியும். கிரெடிட் கார்டை பத்தி பேசும்போதே நிறைய பேர் பயங்கரமா பயமுறுத்தி இருந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு எலிஜிபிள் இருந்தும் அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தாமலே இருந்துகிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மெத்தட். அந்த இன்ட்ரெஸ்ட் மெத்தடுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டைம், இது எல்லாமே ரொம்ப கவனமா கையாளணும் அப்படிங்கிறத கிரெடிட் கார்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே. ஆனா நம்மள ஒரு நேர்த்தியான ஒரு நடைமுறையை பயன்படுத்தாதவங்க, வாழ்க்கையில ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கை ஃபீல் பண்ணாதவங்க, இவங்க யாருமே கிரெடிட் கார்டை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அது கரெக்டா அந்த பேமெண்ட் டேட் இருக்கும், அந்த பேமெண்ட் டியூ டேட்னு ஒன்று இருக்கும். அதெல்லாமே கரெக்டா பார்த்து கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் தான். இந்த காலத்துல யார்கிட்டயாவது நீங்க போய் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும், 1,00,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தருறதுக்கு தயாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள கமிட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கா அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த அமௌண்ட்டே தருவாங்க. ஸோ அப்படி அவங்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்குள்ளேயும் நமக்கு பெரிய ஒரு கடலை கடந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு பேங்கிங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எப்ப நான் உனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் தாரேன், நீ உபயோகப்படுத்து, ஏன்னா குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நீ எனக்கு தந்துட்டனா, நீ எந்த விதமான வட்டி விகிதங்களும் எனக்கு தர தேவையில்லை. ஆனா நீ தர தவறிட்ட அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் போடுறதா வட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியா ஃபைன் அடிக்கக்கூடிய கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நாம எல்லாமே அந்த கிரெடிட் கார்டை உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கிறோம். அந்த கிரெடிட் கார்டை ரொம்ப நேர்த்தியா பயன்படுத்துறதை பத்தி தான் இந்த வீடியோ. நாம எப்படி கிரெடிட் கார்டை நேர்த்தியா பயன்படுத்துறது? ஸோ இப்போ எல்லாருக்குமே எஸ்பிஐல இருந்தாலும் சரி, ஐசிஐசி பேங்க்ல இருந்தாலும் சரி, எல்லா பேங்க்ல இருந்துமே கூப்பிட்டு கார்டு கொடுக்குறாங்க. எல்லாரும் அந்த கார்டை வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. 20,000 ரூபாய் எலிஜிபிலிட்டி இருக்கு, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஒவ்வொரு கிரெடிட் கார்டுமே ஒரு பாயிண்ட் செல்லர் கூட அவங்க டைப் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு அமேசான்ல சில ஐசிஐசிஐயோட சில டைப் வச்சிருக்காங்க. அப்புறம் எஸ்பி எடுத்தீங்கன்னா எஃபிபிஐன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்போட டைப் வச்சிருக்காங்க. அதே ஐசிஐசிஐ பேபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்போட டைப் வச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ரிவார்ட் பாயிண்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்க உபயோகப்படுத்துற அந்த கிரெடிட் கார்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க ஒன் டைம் ஸ்வைப் பண்றீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். அது அமேசான் மூலமா வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அமேசானுடைய வேலட்லயே டைரக்டா ஏறும். இல்ல பேபேக் மூலமா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பேபேக்னுடைய அக்கௌண்ட்ல டைரக்டா ஏறி பாயிண்ட்ஸா ஏறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதே இது நீங்க பேபேக் மூலமா ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்க பேபேக்னுடைய வெப்சைட்டுக்கே போய் உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர்ஸை கொடுக்கும் போதே அங்க உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். அதுல உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேபேக்கு கீழே இருக்கக்கூடிய பிராண்டட் லிஸ்டர்ஸ்ல இருந்து நீங்க கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையானதை வாங்கலாம். ஸோ நான் என்னுடைய கிரெடிட் கார்டை கடந்த 2 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அந்த 2 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கிற கிரெடிட் கார்டுக்கு எனக்கு பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55,000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. 55,000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 55,000 ரூபா அப்படிங்கிறது கிடையாது. அந்த 55,000 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்க்கு எலிஜிபிலிட்டி. ஸோ அதை வச்சு நான் என்னுடைய ஸ்கெச்சஸ் ஷூ லாஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்கெச்சஸ் ஷூ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் பாருங்க. இதுதான் அந்த ஷூ. நான் என்னுடைய கூப்பனும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 2 கூப்பன் மூலமா நான் என்னுடைய இந்த ஸ்கெச்சஸ் ஷூவை வாங்கினேன். ஸோ இதனால எனக்கு கிரெடிட் கார்டு சில சமயங்கள்ல அமௌண்ட் தேவைப்படும் போது அதுல இருந்து அமௌண்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த அமௌண்ட்டை கரெக்டான டியூ டேட்டுக்குள்ள நான் அதை திருப்பி கட்டிக்கிட்டேன். கட்டினது மட்டும் இல்லாம அந்த அமௌண்ட்டை நான் பயன்படுத்திக்கிட்டதுனால எனக்கு கிடைச்ச ரிவார்ட்ஸை வச்சு நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்கெச்சஸ் ஷூவையும் வாங்கிக்கிட்டேன். அந்த ஷூனுடைய மதிப்பு 6,000 ரூபாய். ஸோ இதுதான் நான் சொல்றேன் அந்த ஃப்ரீ. ஸோ நீங்க கிரெடிட் கார்டை நீங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் பயன்படுத்தும் போது ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்துறவங்க எந்த இடத்துல லேக்கிங் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த கிரெடிட் கார்டை நீங்க பயன்படுத்திட்டு கரெக்டான டேட்டுக்குள்ள நீங்க திருப்பி கெட்டல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த கிரெடிட் கார்டில் வட்டி பாத்தீங்கன்னா 15% இருந்து 20% வரைக்கும் போட்டுக்கிட்டே போவாங்க. ஸோ அதுல இருந்து மீள தெரியாம நிறைய பேர் அவங்களுடைய சிபில் ஸ்கோரை லாஸ் பண்ணிருக்காங்க. கிரெடிட் கார்டு இப்போதைக்கு சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே உபயோகப்படக்கூடிய ஒரு டூல். நீங்க ஒரு பிசினஸ் பர்சனா இருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உங்களுடைய பிசினஸ்க்கு கண்டிப்பா லோன் தேவைப்படும். அந்த லோனுக்கு நீங்க சிபில் ஸ்கோருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லோனை அப்ரோச் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த சிபில் ஸ்கோர் உங்களுக்கு ஹையர் பாயிண்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உங்கள்கிட்ட ஒரு சாதாரண ஒரு கிரெடிட் கார்டு இருந்தாலே போதும். அதை ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணியாச்சுனாலே போதும். இந்த ஃப்ரீ ப்ராடக்ட், ரிவார்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக் இந்த சிபில் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ
இப்படித்தான் இந்த கிரெடிட் கார்டு. என்னுடைய அனுபவ ரீதியா நான் இந்த கிரெடிட் கார்டை நான் எப்படி பயன்படுத்தினேன் அப்படிங்கிறத பத்தி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த கிரெடிட் கார்டு பத்தி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த சந்தேகங்களுக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நான் இந்த வீடியோன்னு போட்டதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கிரெடிட் கார்டு மூலமா ஃப்ரீயா நம்மளால பொருள் வாங்க முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்படி ஃப்ரீயா பொருள் வாங்கணும், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம பார்க்கணும், கூப்பன் எப்படி நம்ம வாங்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க கொடுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்கு நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்குறேன். அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.